ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக சில்வர் பாம்ப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிற மெத்தட் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே சிம்பிளான பொருட்களை வச்சு செய்யக்கூடியது. இதுக்கு எந்த விதமான ரெடிமேட் பவுடரும் தேவைப்படாது. இது வீட்லேயே சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல 1 kg ஃபிஷ்ஷை, அதாவது சில்வர் பாம்ப்ரெட் ஃபிஷ் 1 kgக்கு 6 பீஸ் இருந்துச்சு. அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 5 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது வெறும் கலருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. அது கூடவே ஒரு அரை லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கோம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு மீடியம் சைஸு லெமன் எடுத்திருக்கோம், எலுமிச்சப்பழம். அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இந்த பொருட்கள் தான் நம்மளுக்கு சூப்பரான சில்வர் பாம்ப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டதுக்கப்புறமா இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், அது கூடவே கொத்தமல்லி, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடர், அதாவது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த எலுமிச்சை பழத்தில் அரை எலுமிச்சை பழத்தை மட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரோடைய மூடி போட்டு மூடி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும். இந்த பிளேட்டில் எடுத்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக, அதாவது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால ஃபிஷ் ஃப்ரை மசாலா நல்லா மீனோட ஒட்டும். இப்போ இதில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். இது நல்லா திக்காக மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து ஒன்றா நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கணும். இது ஏற்கனவே சைடில் நல்லா நம்ம ஸ்லிட்டாக கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால அந்த வழியிலலாம் நம்ம மசாலாவை சேர்க்கறதுனால ஃப்ரை பண்ணுறப்போ இதோட டேஸ்ட்டு நல்லாவே ஒட்டி இருக்கும். அதனால கம்ப்ளீட்டாக உள்ள வரைக்கும் நம்ம டீப்பாக இதை சேர்க்கணும். இது பாருங்கள், இது இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. அதே போல் இருக்கிற மீதம் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுலேயும் நான் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக நம்ம அப்ளை பண்ணால் தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது மீனிலேருந்து எண்ணெயில் பிரியாமல் அது நல்லா மீனோடையே நல்லா மசாலா ஒட்டி இருக்கும். இப்போ நான் எல்லா மீனையும், அதாவது 6 மீனுக்கும் கம்ப்ளீட்டாக நான் மசாலாவை சேர்த்துட்டேன். இதை கம்ப்ளீட்டாக நம்ம 1 hour மேரினேட் பண்ணணும். இது மினிமம் 1 hour. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒரு 2 hour கூட இதை ஊற வைக்கலாம். இது சீக்கிரமாக ஊற வைக்கிறதுக்காக ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம வச்சோம்னா இது நம்மளுக்கு குயிக்காக ஊறிடும். இந்த பாருங்கள், இது போல் திக்காக நம்மளுக்கு ஊறுறதுக்கு ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் மேலேயே கூட ஊற வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்து கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமான எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணுறதில்ல. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் கழிச்சதும் இதை நம்ம திருப்பி போடணும். அதில் லைட்டாக நம்ம திருப்பி போடும்போது மசாலா பிரிஞ்சிடுச்சுன்னா லைட்டாக அதை நம்ம கரண்டிலேயே தடவி விடணும். இப்போது ஒரு 10லேருந்து 20 செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம திருப்பி விடணும். இல்லைனா இது மீன் கடாயிலேயே ஒட்டிடும். இது போல் நம்ம கடாய் யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் வெளியில் தெறிக்காமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் ஃப்ரை நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரும். இல்லைனா வேகமாக இது தீய ஆரம்பிச்சிடும்.
இது போல் எண்ணெயை நம்ம திருப்பி விடணும். அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இதே போல் ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்கு ஒரு தடவை நான் கம்ப்ளீட்டாக திருப்பி விட்டேன். ஒரு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு கம்மினால ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அமுத்தி விடுறதுனால, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். டீப்பாக ப்ரெஸ் பண்ண போனோம்னா மீன் ஒடிஞ்சிடும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரையாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது, நல்லா கலர் மாறி இருக்குது. நம்ம மீனும் எந்த விதமாகவும் உடையலை, மசாலாவும் நல்லா தள்ளி போகலை, கம்ப்ளீட்டாக ஃப்ரையாக இருக்குது. இது வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து சர்விங்காக வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாம்ப்ளேட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதோடைய டேஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.